கையில போறதுக்காக அண்ணன் புது ஐட்டமா வாங்கி வச்சுக்கிறேன். இன்னைக்கு எங்க மம்மி காத்தாலே பக்திகரமா ஆயிட்டு இருந்தாங்க. கீழே போட்டோஸ் எல்லாம் வெறும் இந்து சாமி தான் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நாங்க மாதாவையும் கும்பிடுவோம், மாரியம்மாவும் கும்பிடுவோம். யார் நல்லது பண்ணாலும் கோச்சுக்க மாட்டோம். அண்ட் ராம் நவமியை முன்னிட்டு கொசும்புரி அப்புறம் பானகம் அண்ட் மோர் இதெல்லாம் கோயில டிஸ்ட்ரிபியூஷன் தரத்தா எங்க வீட்டுல வேண்டிங்கிறாங்களாமா. அண்ட் இதுல நான் எந்த பேர்னா ராங்கா சொல்லியிருந்தா என்னை மன்னித்து விடுங்க. அந்த பேரெல்லாம் பையாட் பண்ணி வந்து சொல்லினுக்கிறேன். நம்மளுக்கு அவ்வளவுதான் வந்துச்சு. அண்ட் கோவில மோர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் பிரசாதம் குத்துலாம் வீடியோ எடுக்க விரும்பல, அதனால அந்த வீடியோவும் எடுக்கல. மோர் குத்துங்கிற கேப்லயே என்ற சித்தி பையனான நம்மளுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர வேலையை நம்ம தலை மேல கட்டி விட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரோடு பக்கம் ஒரு குட்டி வாக்கு. அங்க பார்த்தா இப்ப இருக்கிற ரேட்டுக்கு ஏத்த மாதிரியே எம்மாடி சில்வர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸா அப்படின்னு ஒரு கடை. அப்புறம் யானை பலம் தரும் பீமவாலி. அந்த யானை ஜோக்கு உங்களுக்கு புரியணும்னா அதுக்கு உங்களுக்கு ராஜாபாரன் அவரை தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஜோக்க புரியணும்னா அவர் போய் தேடி இருக்காதீங்க. அங்க ஒரு அழகான அற்புதமான அட்டகாசமான ஒரு கோவில் இருந்துச்சு. ஏன் அதை பத்தி இவ்வளவு பேசுறேன்னா, நம்மளுக்கு பொதுவாவே இந்த பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் இந்த மாதிரி பள்ளிய டிசைன்ல உட்டன் கதவு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒருத்தர் லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி அவ்வளவு பேஜாரா தலைய தொங்க போட்டு உக்காந்துக்கிறாரு. பாவம் எந்த நான் ஏமாத்திச்சுன்னு தெரியல. நம்மளால முடிஞ்ச நாள் மோட்டிவேஷனை கொடுத்துட்டு நம்ம பையனை ஒரு கம்பேக்க கொடுக்க வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். இவர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறது பார்த்தா நம்ம ஏரியால இருக்கிற டாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுவார் போல இருக்குது. சீனியர் வச்சிட்டாண்டி கண்ணு. அண்ட் ஒருத்தர் இது 5 நிமிஷத்துல வந்துடுறேன், இந்த 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படி இப்படின்னு கப்சா குத்துந்தாரு. எப்படியோ ஒரு வேலையா வந்துட்டாரு. அவர் கூட சேர்ந்து ஒரு டீ குடிச்சிட்டு அவரும் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. நானும் திரும்பி அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி வாக்குக்கு சென்று விட்டேன். பட் இன்னைக்கு வழக்கமா சொல்ற மாதிரி சாப்பிட்டு போயிட்டு வீட்டுல போய் தூங்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். தூங்கிட்டேன். பட் திடீர்னு 12 மணிக்கு என்ன சாப்பிடணும் ஃபீலிங்ஸ் கிரேவிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சாப்பிடணும்னா எது எங்க இருந்து வருதுன்னு தெரியல. பட் எல்லாமே கரெக்டா வந்துருது. அவ்வளவு நேரத்துக்கு தூங்கிங்கிற எங்க மம்மியும் எல்பி அவங்களுக்கும் கேக் டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு படுத்துக்கினேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, peace.